நமக்கு முன்னே அவர் இந்த எல்லையிலே அவர் அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவன், சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிற பிதாவாகியது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரின் பரிசுத்தர், சபை நடுவே உணாவுகிற இரட்சகர், உயிர்த்தெழுந்த வல்லவர் பரிசுத்தர், அக்கனினாலே பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நமத்தில் பிரசுரமாக இருக்க திரியேக தேவ பரிசுத்த வல்லமை நம்மை ஆளுகை செய்வதாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருடைய பிரசுரத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். உள்ளம் நிறைய வாய் நிறைய ஸ்தோத்திரமே, உள்ளம் நிரம்ப வாய் நிறைய ஸ்தோத்திரமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, உம்மை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை, உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் உம்மை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை, உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் அன்பு நடுவாமல் அதில் நடப்பேன். உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீதான் எல்லாவே. உந்தன் சித்தம் என்னில் நிறுத்தும், வழுவாமல் அதில் நட. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீதான் எல்லாவே. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. எல்லா சொந்தம் கேட்கப்படுவதாக. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளை ஆராதிக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லையில் பிரசனத்தினால் நிரப்பப்பட பரிசுத்த ஆவியால் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரை தொடக்க முதல் முடிவு உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாடல் ஆராதனை, ஆண்டவர் துதியின் ஆராதனை, நாங்கள் வாசிக்கிற வேத பகுதி, ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பணம் செய்த காணிக்கை பகுதி, நாங்கள் கேட்கிற செய்தி எல்லாவற்றிலும் தேவ பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கணும் ஐயா. அந்த ஒவ்வொருவரின் தனிப்பட்டவர்களை பேராக ஆசீர்வதிப்பீராக. அவர் தனிப்பட்ட மக்களை கொண்டு வருவீராக. சபையில் பலகீனப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொழுவீராக. உடைய பலகீனம் எல்லாம் மாற
ஆண்டவரே அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆராதிக்கத்தக்க கிருபைகளை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நீர் மகிமைப்படுவீராக, உங்களுடைய பிரசனத்திலும் மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் வருவதாக. ஜனங்களோடு கர்த்தர் பேசுவீராக. கிரியை செய்ய ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும். பரிசுத்த ஆவியான கரத்தில் நாங்கள் ஒப்பு வைக்கிறோம். ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சத்தமா ஆமென் சொல்லுவாங்க. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நாமத்தினால் வந்து ஒரு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை நடத்தின கர்த்தரை உயர்த்தி சில பாடலை பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், மார்ப்பரித்து பாடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் நம் தேவன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. நல்லா கையில் தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பழைய பாடல், தெரிந்த பாடல், தெரிந்தவர்கள் சேர்ந்து பாட கேட்குறேன். மீடியா யார் வரலன்னா அக்கா நீங்கள் இறச்சி போங்க, டிஸ்பிளே பண்ண ஆளில் எனக்கு இறச்சி போங்க, சேர்ந்து பாடி டிஸ்பிளே பண்ணுவாங்க, சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே,
ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுவே, அல்லேலூயா என் ஆவி பாடுவே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் கிரியை செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் இன்னும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமும். நித்திய ஜீவன் இன்று என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் இன்று என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நல் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கூடி வந்திருக்கிறோம். நல்ல விடுதலையோடு ஆராதிப்பும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவாராக. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை அல்லால் எனக்கு யாரும் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. உம்மை
உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. கல்லை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. இன்பநாதா ஆத்துமனேசா 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 இன்பநாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே. அன்பினால் என்னை உருவாக்கினீரே. கருணை பிதாவே உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. கிருபை தாருமே கிருபாநிதியே 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 கிருபை தந்தீரே கிருபை தந்தீரே. கிருபையினால் என்னை நடத்தினீரே. கிருபையினால் என்னை நடத்தினீரே. கருணை பிதாவே கல்வாரி உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. தேவனின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும். தேவனின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும். தியாகமானீரே தியாகமானீரே. தேடிட உள்ளம் கழித்திடுதே. தேடிட உள்ளம் கழித்திடுதே. கருணை பிதாவே உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. உம்மை எல்லா எனக்காரும் இல்லை. கை உயர்த்தி கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண நேசர் ஏங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே. என்னுள்ளிலே கருணை
வேகம் வரும் என்று வேகம் காத்திருந்து நான் பறந்திடுவேன். காத்திருந்து நான் பறந்திடுவேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. யாத்திரை முடித்து இயேசுராஜனை 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 முடித்து இயேசுராஜனை இயேசுராஜனை மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்து எவ்வளவு நம்பிக்கை, நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே. நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே. நித்திய காலமாய் வாழ்ந்திடுவே. கை உயர்த்தி கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே. கை கொடுத்தீரே. கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண நேசர் முகம் காண ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. ஏங்கிடுதே ஆசை என் உள்ளிலே. கிருபை கிருபை தாருமே கிருபாநிதியே. கிருபாநிதியே கிருபை தாருமே. கிருபாநிதியே கிருபாநிதியே கிருபை தந்தீரே. கிருபை தந்தீரே. கிருபையினால் என்னை நடத்தினீ. கிருபையினால் என்னை நடத்தினீ. கருணை கருணை பிதாவே கல்வாரி உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமாக. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எத்தனையோ தருணங்கள்ல கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரப்பா. அமிழ்ந்து போகிறோம் என்று சொல்லும் போதெல்லாம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவர் என்று சொல்லி அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகளில் கை தூக்கி நிறுத்திருந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்லவருடைய கையில உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் கிருபை தாங்கப்பா. இன்னும் கிருபை தாங்கப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே. இன்னும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே இன்னும் உங்களுடைய கரத்தை பார்க்கணும். இன்னும் உங்களுடைய அழகை ரசிக்கணும். உபத்திரங்கள் பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் எது அது மத்தியில் உம்முடைய முகத்தை பார்க்கணும் அப்பா. பக்தனை போல சூழ்நிலை எவ்வளவு மாறினாலும் என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தருணங்களையும் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு கிருபை வெளிப்படுவதாக. கிருபை வெளிப்படுவதாக. கிருபை வெளிப்படுவதாக. கிருபை வெளிப்படுவதாக. கிருபை வெளிப்படுவதாக. ஆமென் சொல்லுமாக. ஆமென். கர்த்தர் நமக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் நிறைவேற்றதை நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுவோம் நம் இயேசுவை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அதில் பாடும்போது ஆஹா அல்லேலூயா என்று கைகளை அசைத்து நாம் கர்த்தரை மையப்படுத்துவோமாக. நாளை தினத்திலிருந்து நமக்கு ஜெப நாட்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. கையில் உயர்த்துவது அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது பனிஷ்மெண்ட் கிடையாது.
தேவன் சமூகத்தில் அர்ப்பணிப்பு அடையாளம். வேதாமத்தில் ஆதியாமத்தில் முற்பிதாவாகி ஆபிரகாம் சொல்லும்போது, அந்த ராஜா சோதமின் ராஜா என்னை அந்த யுத்தம் நடந்து லோத்து மீட்டெடுத்த பிற்பாடு, ராஜா என்னை உயிர்த்தினான்னு சொல்ல வேண்டாம், உன்னுடைய ஆளுகளுக்கு ஒரு சரட்டை கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு, வானத்தின் கர்த்தர் முன்பதாக என் கைகளை உயர்த்துகிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி கைகளை உயர்த்தினார். அல்லேலூயா. அதே போல மோசேக்கு ஆண்டவர் யாத்திரை 3:20 சொல்லும்போது, என் கரத்தை நீட்டி ஜனங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து வாதைகளை நடப்பித்து ஜனங்களை புறப்பட செய்வேன் அப்படி சொல்லி கர்த்தர் யாத்திராமத்தில் பேசின கைகளை நீட்டின்னு சொன்னார். திருப்பி அந்த 10 அற்புதங்கள் செய்யும் போதும் மோசே இல்லைன்னா ஆரோன் மாறி மாறி தங்கள் கோள்களை தங்கள் கைகளை உயர்த்தும் போது கர்த்தர் சொன்ன கல்மலை உண்டானது, பேன் உண்டானது, கோலை வைத்து அடிக்கும் போது ரத்தம் மாறினது. இப்படி எல்லா அற்புதங்களிலும் அவர்கள் கைகளை உயர்த்தி அந்த காரியங்களை செய்யும் போது கர்த்தர் சொன்ன எல்லா அந்த மகத்தான கிரியில் நடந்தது. அதே போல சாலமோன் ராஜ தேவாலயம் கட்டி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபித்த போது அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு ஏசாயா 63 கைகளை உயர்த்தும் போது செயல்பட்டது பரிசுத்த ஆவியானவர் என்று ஏசாயா 63 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் கை மோசே நடுவில் பரிசுத்த ஆவியை கட்டிட்டு மோசே வலது கை கொண்டு அவர்களை சமுத்திரத்தை கடக்க பண்ணினேன் என்று சொல்லி ஏசாயாவிற்கு வாசிக்கிறோம். அப்படி எங்கெல்லாம் கைகளை உயர்த்தினார்களோ, ஆண்டு என்னால் முடியாது நீர் பார்த்துக்கொள்ளும் சொல்லி முழுமை அர்ப்பணித்து கையில் உயர்த்தினார்களோ கர்த்தர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவரும் தன்னுடைய 2 கைகளை 6 மணி நேரம் விரித்து முழு மனுக்குலத்தை ரட்சிப்புக்காக தன் கைகளை விரித்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வார்த்தை சொல்லி ஜனங்களை அனுப்பியிருக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 50 அவர்களை பெத்தானியர் அழைத்து சென்று விட்டு இயேசு கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று லூக்கா 24:50 வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வார்த்தையினால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் யாத்திரை 3:20 கையை நீட்டின்னு சொன்ன ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதித்தார். நாம் கைகளை உயர்த்தும் போதெல்லாம் நமக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. அதனால தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் கைகளை ஜெபிக்கிறனால தான் கைகளை வைக்கும்போது அப்போஸ்தலர் 19 அப்போலோ போன்ற ஜனங்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கையில் வைக்கும்போது கையில் ஜெபிக்கும்போது யாக்கோபு சொல்லும்போது பிணியாளிகள் சுஸ்தமாகிறார்கள் வாசிக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்ல இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு 1 தீமோத்தேயு 2 சொல்லும்போது, அன்றியும் சகோதரரே நீங்கள் கோபம் கொள்ளாமலும் தர்க்கம் பண்ணாமலும் உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அல்லேலூயா. நாம் கோபம் கொள்ள நமக்கு அழைப்பு இல்லை, தர்க்கம் பண்ண வேண்டாம். மாறாக பவுல் அங்கு சொல்லும்போது வெறும் கையல்ல, உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அல்லேலூயா. இந்த நாளில் ஜெப நாட்களில் நல்ல கையில் உயர்த்தி ஏற்கனவே சபையில் சொல்லி அது பிரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெப நாட்களில் காலையில் நீங்கள் வந்தாலும் சரி, பகல் வந்தாலும் சரி, நல்ல கையில் உயர்த்தி நல்லா ஆராதிங்க, நல்ல ஜெபிங்கள். கர்த்தர் அன்று மோசையும் ஆரோனும் கையில் உயர்த்தும் போது அடிமைத்தனை வீட்டிலேருந்து எகிப்தில் ஜனங்களை புறப்படை பண்ணது போல நீங்கள் கையில் ஜெபிக்கும் போது ரட்சிக்கப்படாத குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த 40 நாளுக்குள்ளதாகவே ரட்சித்து தம்முடைய மந்தைக்குள் சேர்க்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நாம் சில கிரயங்களை செலுத்தினால் கர்த்தர் நமக்காக யாவை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கையில் உயர்த்துது அது பனிஷ்மெண்ட் அல்ல, அது அர்ப்பணத்துக்கு அடையாளம். நல்ல வீட்டில் சொல்லப்பட்ட வேத பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்து ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே வீடுகளில் கோபம் வரும்போதெல்லாம் தர்க்கம் வரும்போதெல்லாம் கையில் ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணும். கர்த்தர் அந்த கோபத்தின் ஆவிகளை, தர்க்கம் என்ற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் மோசே மேலே மலையில் இருக்கும்போது கைகளை தளரும் போது அமலேக்கர் மேற்கொண்டார்கள். மோசே கைகள் உயர்த்தும் போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அமலேக் என்பது புதிய ஏற்பாடு காலத்தில் மாம்சத்தின் கிரியைகள், கலாச்சார இருக்குது மாம்சத்தின் கிரியாகளான வேச்சாரம், கோபம், வைராக்கியம், பகைகள் அப்படி சொல்லி இதெல்லாம் மாம்சத்தின் அமலேக்கு. இதுக்கு தலைமுறை யுத்தம் உண்டு. கோபம் இந்த மாதிரி எல்லா மாம்சத்து கிரிகள் தலைமுறை தாக்க வரும். அதை மேற்கொள்வதற்குத்தான் கைகளை போய் ஜெபிக்கும் போது நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்காக மகிமையான காரியங்களை செய்வாராக. நல்ல கையில் அசைத்து நல்ல பாடி தேவனுடைய நல்ல நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை துறலாய் செய்வாராக. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். நமக்காய்
யாவும் செய்து முடித்தார். நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடித்தார். நன்றியோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், நம் பாவம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நல்லவர், பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கைகளை கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். என்றும் என்றும் மாறிடா நம் இயேசுவை கைகளை உயர்த்தி துதித்திடுவோம். நல்ல மனதார பாடுமாக. என்றும் என்றும் மாறிடா நம் இயேசுவை இயேசுவே கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. நம் பாவம் போக்கும் ஜீவ தேவன் நல்லவர், பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர், சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நல்லவர், பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். நம்பிக்கையோடு கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். பறிப்போம். ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ. இன்னொரு முறை ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா, ஹல்லேலூயா, ஓ ஹோசனா. ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல, எல்லா நேரம் குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை மையப்படுத்தும். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணிடும் மாறிடார் வாக்குத்தத்தை நிறைவேற்ற பாடலை பாடி தொடர்ந்து மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்க போகிற கர்த்தர் நமக்கு கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதம் ஆகும்போது சோர்வு வருது இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தங்கள் டிலேயார் காரணம் அந்த இடைப்பட்ட காலம் கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொல்லும்போது, நீ பிறந்த நாளில் வருத்தமாவன, நீ பிறக்கும்போது உன் தொப்புள் குடி அடக்கப்படவில்லை, தண்ணீரால் உன்னை குளிப்பாட்டவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அதில் ஆண்டு சொல்லும்போது உப்பால்
சுத்திகரிக்கப்படவும் என்று வாசிக்கிறோம். உப்பு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவர் அங்கே எழுதித்திருக்கிறார், நீ பிறந்த நாளில் உன்னை தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை. மூன்றாவது, உப்பால் நீ சுத்திகரிக்கப்பட. உப்பு நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருங்கள். ரெண்டாவது சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருங்கள். உங்கள்கிட்ட ஆவிக்கு நம்மகிட்ட ஆவிக்கு ஆண்டு சொன்னார், நீங்கள் அந்த சாரம் இல்லைன்னா கீழே மிதிக்கப்படுறதுக்கு ஏதோ மாறிவிடு என்று சொன்னார். மத்தேயுவுக்கு தெரியும் நமக்கு அந்த பகுதி. ஒளியாக இருங்கள். ரெண்டாவது சொன்னார், உப்பாக இருங்கள். நமக்குள்ள ஆவிக்குரிய சாரம் இல்லாட்டா மிதிக்கிற காலில் மிதிக்கிற மண்ணை போல நம்மளோட உப்பு தான். பேர் கிறிஸ்தவங்க தான், சபைக்கு போகிறவங்க தான், எல்லாமே உண்மைதான். ஆனால் சாரம் இல்லைன்னா மற்ற ஜனங்கள் தலை மேலே ஏறி நடந்து போய் விடுவார்கள். ஆவிக்குரிய சாரம் இருக்கும்போது ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் நம்மை உயர்த்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் தாமதமாக காரணம் அவரல்ல. அந்த வாக்குத்தத்தம் பெறுவதற்கு நம்ம இன்னொரு வாழ்க்கையில் ஆவிக்குரிய சாரங்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் திருப்பி கொலோசி சபைக்கு பவுல் சொல்லும்போது, கொலோசி கடைசியில் வாசிக்கும் போது, நீங்கள் எப்போதும் உங்களுடைய இன்னாருக்கு இன்னும் உத்தர சொல்லும்படி உங்கள் வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாரமுள்ள வசனங்களை அறிக்கையிடணும், தியானிக்கணும். அதை மாத்திரம் கை கொள்ளும் போது அந்த சாரம் நம்மை மட்டுமல்ல, நாம் எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான உணவு சமைத்த பதார்த்தத்தில் உப்பு அவசியம், அதே போல நமக்குள்ளுக்கிற ஆவிக்குரிய சாரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு 100க்கு 1000ங்களுக்கு 10,000 லட்சம் கோடிக்கென்று இந்த சாரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆவிக்குரிய சாரங்கள் எங்கெங்கெல்லாம் குறைந்து போயிருக்கிறதோ இந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி உப்பால் நம்மை சுத்திகரிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் பாடுவோம் என்றால், ஆண்டவர் தானியேல் வாழ்க்கையில் சிறைக்கு போகும்போது இளம் வயது டீனேஜ் காலத்தில், ஆனால் அன்று ஜெபித்த அந்த வாழ்க்கை 80 வயசுல மேதியான தரியோ ராஜ்யபாரம் மாறிவிட்டது. ஆனாலும் அந்த சிறு வயதிலிருந்து ஆவிக்குரிய சாரம் முதிர் வயது வரை சாரம் மாறவே இல்லை. அதனால தான் மேதிய பேச ஜாமனி எந்த ராஜ்யம் மாறினாலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சாரங்கள் குறையும் போது காரியங்கள் தோல்வியை சந்திப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஆவிக்குரிய சாரம் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள், எந்த ராஜ்யங்கள் மாறலாம், எந்த கவர்மெண்ட் மாறலாம், எத்தனை நெருக்கம் வந்தாலும் நாம் ஜெயமாய்த்தான் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில் எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய சாரங்கள் குறைந்து விட்டதோ அதை கர்த்தர் மீண்டுமாக தம்முடைய அபிஷேகத்தினாலே சரி செய்து நம்மை உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. அந்த சிந்தையோடு பாடி, ஆண்டவரே வாக்குத்தத்தத்துக்கு காரணம் நீர் இல்லப்பா, எனக்கு ஆவிக்குரிய சாரம் இங்கே ஆராதிக்கும் போது நல்ல கைதட்டு எல்லாம் செய்கிறோம். வீட்டில் எப்படி இருக்கிறோம், ஜனங்க சத்துரு தெரியும். அவங்க ஆராதனை பண்ணும்போது சில நிமிடங்கள் ஒரு சாரத்தை போல் காமிப்பார்கள். வெளியில் போன பிறகு அவங்க வாயில் என்ன வார்த்தை வருது, அவங்க கிரியை எப்படி அப்படி சத்துரு தெரியும். அப்படி இல்லை, இங்கே எவ்வளோ சாரமாக இருக்கிறோமோ அதே போல் வேலை ஸ்தலங்களில், படிக்கிற ஸ்தலங்கள், அலுவலகங்கள், சொந்த வீட்டில் எல்லா இடங்களிலும் இந்த ஆவிக்குரிய சாரம் உள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கும்போது ஒரு சாரம், வெளியில் போனப்போ ஒரு சாரம், அப்படி அல்ல. எல்லா இடங்களிலும் ஒரே ஆவிக்குரிய சாரம் உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த சிந்தியோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஜெப நேரத்தில் கையில் வைத்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழிகளை ஏற்படுத்துவாராக. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் பொய்
சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இயேசுவே. வாக்கு தந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள். அவர் மனிதன் அல்லவே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்ததை வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ. உங்க ஆத்துமாவை பார்த்து நல்ல வாயில திறந்து ஆத்துமாவை சோர்ந்து போகாதே. அழைத்த உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சிறந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. இயேசுவே வாக்கு தந்தவர், வாக்கு பண்ணினர் உண்மையுள்ளவர். நீர் மனிதன் அல்ல, மனுமாற மனுமுத்திரன் அல்லவே. வாக்கு பண்ணினர் உண்மையுள்ளவர். வாக்கு தந்ததை பெறப்படாத வாழ்க்கையில ஆவிக்குரிய சாரங்கள் எங்கெல்லாம் குறைந்து போயிருக்கிறதோ இந்த கால வேளையில ஆவிக்குரிய சாரம் ஆண்டவரே உறவுத்தப்படுவதாக. ரேதல ரத்தலமா சக்க துணி ஆலபௌதரா லேதல ரிகமா சத்துணி ஆரபௌதரமா. நல்ல அபிஷேகம் என்ற பிள்ளைகள் பரிசுத்தாவில் நிறைந்து நல்ல ஜெபி. ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர் தான்ப்பா. என் வாழ்க்கையில ஆவிக்குரிய சாரங்கள் எங்கெங்கெல்லாம் குறைந்து இருக்கிறதோ இந்த கால ஆதர வேளையில ஆண்டவரே உம்முடைய சாரம் எங்களை மூடுவதாக. உம்முடைய ஆவிக்குரிய சாரத்தினால் எங்களை அனல் மூட்டி எரிய விடுவீராக. நல்ல கையில தட்டி பசுத்தாவில் நிறைந்து ரேதல சக்க துணாதரவா ஏதுனி அல்மநாதன கடக துராதலே லேதல் மநாதன ரிகமா சத்துனோ. நல்ல விடுதலையோடு கையில தட்டி பசுத்தாவில் நிறைந்து ரேதுனி ஆலமா சக்கத்துனோ அடகத்தன அஸ்கடாதன ரிக்கத்துனோ லேதல் மநாதன ரீதலமா சக்கத்துனோ ரிமன உருவி ஆலமா ஷேக்கத்துனோ ரிமம துரவா ஷேதுரி அல்கடாதன கத்துரி ஆலமா ஷேதுரி ஆரவா. ஆவியானவரே எங்களை அனல் மூட்டுவீராக. ஆண்டவரே ஆவிக்குரிய சாரம் அனல் மூட்டப்படுவதாக. ஆண்டவர் வசனத்தினால் பேசும்போது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிந்து மீண்டுமாக சாரம் உண்டானது போல வசனத்தை தியானித்து தியானித்து அதை அறிக்கையிட்டு ஆவிக்குரிய சாரம் அனலாக்கப்படுவதாக. ஓ ரேதலமா ஷக்க துணியாலகத்தனமா ரேதுனியாலபோ ஷக்கயா துணியாலபௌதலகத்தன ரேதனமா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. கையில வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரே பார்த்து கேளுங்க. ஆண்டவரே என்னை இன்னும் ஆண்டவர் உப்பால் சுத்திக்கிறீங்கப்பா.
சபைக்குள்ள வந்துட்டேன்ப்பா, ஆனா இன்னும் என் பார்வை சுத்திகரிப்படலை. இந்த வேளையில உப்பால் சுத்திகரிக்கப்படாத என் பார்வை சரியாகட்டுமாப்பா. ஆண்டவரே, வசனத்தை சுத்திகரிப்பட செவிகள், கேட்கிற தன்மைகள் சுத்திகரிப்பட என்னுடைய நினைவுகள், என்னுடைய யோசனைகள், வாயின் வார்த்தைகள், நாவின் பிரயுத்திரங்கள் சுத்திகரிப்பட என்னுடைய கையின் கிரிகள், சுத்திகரிப்பட நடக்கைகள் எங்கெல்லாம் இன்னும் ஆண்டவரே சுத்திகரிப்பட வேண்டுமோ, உம்முடைய வசனம் என்று உப்பால், ஆவின் என்று உப்பால், துதி என்ற உப்பால் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே சுத்திகரிப்பீராக. இன்னும் எங்கெங்கெல்லாம் உப்பால் எங்க வாழ்க்கை சுத்திகரிப்படாமல் இருக்கிறதோ, இந்த காலை ஆழ்தன வேளையில உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வசனத்தினால், உம்முடைய உபதேசத்தினாலே எங்களை கர்த்தர் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஓ கிருபை தாங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. ரேதுனி ஆக்காமா ஷியாக்கத்தல ரேதன ஹந்துனி ஆதலபா. கையில வைத்து ஆண்டவர் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி சுத்திகரிங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உப்பால் சுத்திகரிங்க. பிள்ளைகளுடைய கண்கள் மீடியாவுக்கு அடிமையா இருக்குதப்பா, கண்களை சுத்திகரிங்க, உப்பால் சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரே, செவிகளை சுத்திகரிங்கப்பா. நினைவுகள், குடும்பங்கள் இருக்கிற கோபத்தின் ஆவிகளோடு இருக்கிற ஜனங்களை உம்முடைய வசனம் என்று உப்பால் சுத்திகரிப்பீராக. எங்கெங்கெல்லாம் இன்னும் ஆண்டவர் உப்பால் சுத்திகரிப்படாமலே இருக்கிறதோ, இந்த காலை ஆராதனை வேளையில் உம்முடைய கிருபையின் கரத்தினாலே, அந்த கல்வார் அன்பினாலே, வசனத்தினாலே ஓ சுத்திகரிப்பு உண்டாவதாக. எங்கெங்கெல்லாம் இன்னும் உப்பால் சுத்திகரிக்கப்படாமல் ஆண்டவரே ஐயா கழுவப்படாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் உப்பால் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய நாமத்தை மைப்படுத்தி சாரமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தருவீராக. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தருவீராக. இறக்கையில உயர்த்தி இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனேன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாரும். ரெண்டு கையில உயர்த்தி அதை காத்து கொள்ள கிருபை தாருமே. அல்லேலூயா, 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 ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கும் நல்ல தேவன், ஆராதிக்கும் வல்லமையுள்ள தேவன் நமது பிரசன்னமாகி அந்த பிரசனத்தால் நிரப்பின தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கத்திரி ஸ்தோத்திரப்படுவோமாக. அவருக்கு சகல கனவும் மகிமை துதியும் உண்டாவதாக. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை தாங்கி சுமந்து பாதுகாத்தவன். பிரயாணங்கள், போக்குவரவு, நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய குடும்ப ரீதியாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, நடத்துதல் இருந்தபடினாலே கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா, எல்லா கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனை ஆசீர்வதிக்கப்படியே ஜெபப்படுவோமாக. ஆபிரகாம் ஜெபிக்கப்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் தகப்பனே ஆராதிக்க முடியாது எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே.
தகப்பனே, இந்த சீக்கிரமாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்மை உயர்த்தும்படியாய், உம்மை போற்றும்படியாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சங்கீதம் ஆண்டவரே, வேத வாசிப்புகளையும் ஆண்டவரே, கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துகிறதுலையும் ஆண்டவரே, வேதத்தை கேட்கிறதுலையும் தகப்பன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு போதித்து நடத்த முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். முழுவதையும் ஆராதனை மீதி பகுதி முழுவதையும் கூட கர்த்தரை ஒப்புக் கொடுக்குறோம். எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அந்த ஆராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சியாயும் எங்கள் ஆண்டவராக தேவரீருக்கு இது மகிமையாகவும் இருக்கட்டும். ஆராதனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ். நாம் நீண்டவனமாக இருக்கும்போது அவருடைய வேதாகமம் திறந்து அப்போஸ்தலனாகிய பவுல்